செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி மே 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் துவாதசி திதி. இன்றைய துவாதசி திதி மாலை 5:42 வரை இருக்கிறது. அதன் பிறகு திரையோதசி திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இரவு 7:57 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். வைத்திருத்தி நாமயோகம், அதன் பிறகு விஷ்கம்பம் நாமயோகம், கௌளவகரணம், அதன் பிறகு தைத்துலாக்கரணம், நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரட்டாதியும் ரேவதியும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம் ஆக வேண்டியதும் நாள் முழுதுமாக 60 நாளிகை அமிர்த யோகமாக இருக்கிறது. எல்லா நல்ல காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற முழு சுப முகூர்த்த தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அக்னி நட்சத்திரம் தற்சமயம் நடந்து கொண்டிருந்தாலும் அக்னி நட்சத்திரத்துக்கு முதல் 7 நாட்களுக்கு பெரிய தோஷம் கிடையாது. ஆகவே எல்லா நல்ல காரியங்களும் இன்றைய தினம் செய்யலாம். இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் மிருத்யுஞ்சய பிரதோஷம் என்று போடப்பட்டிருக்கும். பிரதோஷத்திலேயே ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் செய்வது மிருத்யுஞ்சய பிரதோஷம். மிருத்யுஞ்சயன் என்றால் யமபயத்தை போக்கக்கூடியவர் என்று பொருள். யமபயத்தை போக்கக்கூடிய பிரதோஷம். இன்றைய தினம் பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாடு செய்தால் ஆயுள் விருத்தியாகும் என்றிருக்கிறது. மேலும் இன்றைய தினத்திலே ஹோமங்கள் செய்வதற்கு, அதாவது ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், தன்வந்திரி ஹோமம் போன்ற ஹோமங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கின்ற மத்ஸ்ய ஜெயந்தி. பெருமாள் இன்றைய தினத்திலே மத்ஸ்யமாக மீனாக அவதாரம் செய்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. மத்ஸ்ய ஜெயந்தி. இன்றைய தினத்தில் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் ஞானம் ஏற்படும் என்றிருக்கிறது. என்றால் மத்ஸ்யமாக அவதாரம் எடுத்து 4 வேதங்களையும் இன்றைய தினம் பெருமாள் காத்தார் என்றிருக்கிறது. ஆகவே ஞானம் ஏற்படும், வேத ஞானம் ஏற்படும் என்றிருக்கிறது. இன்றைய தினத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சேருவது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருப்பதனால் இன்றைய தினம் போர் போடுவதற்கும் இன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. போர் போடுவதற்கு, கிணறு வெட்டுவதற்கு, தூர் வாருவதற்கும் ஏற்ற தினம். ருது சாந்தி செய்வதற்கு முதலாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருக்கலாம். அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இன்றைய தினம் மிக ஏற்ற தினம். பூ முடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கும் ஏற்ற தினம். சீமந்தம் என்று சொல்லக்கூடிய வளைகாப்பு செய்வதற்கு, சீமந்தம் செய்வதற்கு ஏற்ற தினம். நாமகரணம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா நடத்துவதற்கு ஏற்ற தினம். ஆலயம், கோபுரம் போன்றவற்றை ஸ்தாபிப்பதற்கு, அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொள்வதற்கு ஏற்ற தினம். குளம், கிணறு இன்றைய தினம் வெட்டினால் சுவையான குடிநீர் கிடைக்கும் என்று இருக்கிறது. குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, மொட்டை அடிப்பதற்கும் ஏற்ற தினம். வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, மாங்கல்யம் செய்வதற்கு, பத்திரிகை அடிப்பதற்கு, திருமாங்கல்யம் வாங்குவதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் ஏற்ற தினம். 2 பேருக்கு ஏதாவது விவகாரம் இருந்தால் அந்த விவகாரத்தை பேசி தீர்த்து கொள்வதற்கு, வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு, வியாதியஸ்தர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதியஸ்தர்கள் மருந்து உண்பதற்கு, புதிதாக மருந்து உண்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்த நாளைய தினம் திங்கட்கிழமை. குரோதி வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி மே 6/5/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று திரோதசி திதி. பகல் 2:40 வரை திரோதசி திதி. அதன் பிறகு சதுர்தசி திதி. அன்றைய தினம் ரேவதி நட்சத்திரம். திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் மாலை 5:43 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். பிரீத்தி நாமயோகம், மணிசை கரணம், நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ரேவதியும் அஸ்வினியும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் விவாகம், திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கும் ஏற்ற தினம். மாத சிவராத்திரி. மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்தில் பெரிய பெருமாள் என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற பெருமாளைத்தான் பெரிய பெருமாள் என்று கூறுவார்கள். அந்த பெரிய பெருமாளுடைய திருநட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ஆகவே அன்றைய தினத்தில் ரேவதியிலேயே மிகவும் சிறப்பான ரேவதியாக இந்த சித்திரை மாதம் ரேவதி அன்று ஸ்ரீரங்கத்தில் தேர் உற்சவம் நடக்கும். அந்த தேர் திருவிழாவை காண்பது மிகவும் சிறப்பானது. அந்த தேர் திருவிழாவை கண்டால்
நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேர் திருவிழாவை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஒருவேளை அங்கு செல்ல முடியாவிட்டால் உங்கள் வீட்டிலே ரங்கநாதர் படம் இருந்தால் அவருக்கு இனிப்பு நைவேத்தியம் செய்து ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது. திங்கட்கிழமை கூட ருது சாந்தி செய்வதற்கு முதலாக பெண்கள் ருது ஆகும்போது சில தோஷங்கள் இருக்கலாம். அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். பூ முடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, பெயர் சூட்டு விழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு, காது குத்துவதற்கு, மொட்டையடிப்பதற்கு ஏற்ற தினம். அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய முதலாக குழந்தைகளுக்கு சோறுட்டுவதற்கு, உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற தினம். உபநயனம் செய்வதற்கு அந்த அக்னி நட்சத்திர தோஷம் கிடையாது. ஆகவே தாராளமாக உபநயனம் செய்யலாம். விவாகம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, விதை விதைப்பதற்கு, பிரயாணம் செய்வதற்கு, கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, கிரக ஆரம்பம் வீடு கட்டுவதற்கான ஆரம்பம் செய்வதற்கு, வியாதேசங்கள் மருந்து உண்பதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் திங்கட்கிழமையும் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் ஸ்ரீரங்கம் சென்று தேர் திருவிழாவை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி மே 7/5/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று பகல் 11:41 வரை சௌர்தசி திதி, அதன் பிறகு அமாவாசை திதி. செவ்வாய்க்கிழமை தான் அமாவாசை. ஏனென்றால் பகல் நேரத்தில் அமாவாசை இருக்கின்ற தினம்தான் அமாவாசையாக கொண்டாடப்பட வேண்டும். ஆகவே செவ்வாய்க்கிழமை அமாவாசைக்கான அந்த விரதம் இருப்பது, அமாவாசைக்கான படையல் வைப்பது பகல் 11:41 பிறகு அமாவாசை வந்த பிறகு செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் பகல் 3:32 வரை, அதன் பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது. ஆயுஷ்மான் நாமயுகம், ஆயுளை விருத்தி செய்யக்கூடிய நாமயுகம், ஆயுஷ்மான் நாமயுகம், சகுனி கரணம், அதன் பிறகு சதுஸ்பாத கரணம். நேத்திரம் ஜீவன் 2 0 என்ற அளவில் இருக்கிறது. அஸ்வினியும் பரணியும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் சிவஸ்நானம். சிவ இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று ஸ்நானம் செய்வதற்கு, புனித நீராடுவதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சிவஸ்தலங்களுக்கு சென்று புனித நீராடலாம். அன்றைய தினத்திலே சிவஸ்தலம் இருக்கின்ற இடங்களுக்கு சென்று அங்கே இருக்கின்ற குளக்கரைகளிலோ அல்லது குளங்களிலோ அல்லது சமுத்திரத்திலோ நீராடினால் சகல தோஷ நிவர்த்தி. ஆகவே சிவஸ்நானம் செய்வதற்கு, சிவன் கோயில்களுக்கு சென்று ஸ்நானம் செய்து கொள்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் அமாவாசைக்கான விரதமிருந்து முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். கிருஷ்ண அங்காரக சதுர்தசி என்று அன்றைய தினம் போடப்பட்டிருக்கும். அதாவது கிருஷ்ணபட்சத்திலே தேய்பிரையிலே செவ்வாய்க்கிழமை சதுர்தசி சேர்கின்ற நாள் கிருஷ்ண அங்காரக சதுர்தசி. அன்றைய தினம் யம தர்ப்பணம் விடுவதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் யம தர்ப்பணம் விட்டால் திலஹோமம் செய்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அன்றைய தினம் திலஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணம் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பௌமாஸ்வினி. செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரம் சௌர்தசி 3 சேர்வது கடன் தீர்ப்பதற்கு மிக மிக அருமையான தினம். அன்றைய தினத்திலே கடன் தீர்த்தால் விரைவில் கடன் சுமைகள் தீர்ந்து மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகாது. ஆகவே அன்றைய தினம் கடன் தீர்ப்பதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறதும். அன்றைய தினம் பௌமாசினியாக இருப்பதனால் அன்றைய தினத்தில் லட்சுமி நரசிம்மரை வணங்குவதற்கும், அன்றைய தினம் ருண விமோசன சோத்திரத்தை பாராயணம் செய்து லட்சுமி நரசிம்மரை வணங்குவதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை குரோதி வருஷம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி மே 8/5/2024 புதன்கிழமை என்று காலை 8:52 வரை அமாவாசை திதி, அதன் பிறகு பிரதமை திதி. அன்றைய தினம் பரணி நட்சத்திரம் பகல் 1:33 வரை பரணி நட்சத்திரம், அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். சௌபாகிய நாமயோகம், நாகவ கரணம், நேத்திரம் ஜீவன் 2 0 என்ற அளவில் இருக்கிறது. பரணியும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம், கிருத்திகையும் புதன்கிழமை சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே புதன்கிழமை என்று கூட நாள் முழுவதுமாக சித்தியோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பிண்ட பித்ரு என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பிண்ட பித்ரு என்ற போட்ட நாளில் பிண்டபித்ரு யஜ்யம் என்று சொல்லக்கூடிய யஜ்யம் செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் இஷ்டி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள். ஆகவே அன்றைய தினத்திலே இஷ்டி யாகம் என்று சொல்லக்கூடிய யாகங்கள் செய்வதற்கு, மேலும் திருக்கோயில்களுக்கு சென்று அன்றைய தினத்தில் தீபங்கள் ஏற்று வழிபாடுகள் செய்வதற்கும் ஏற்ற தினம்.
அன்றைய தினம் கிருத்திகை விரதம். கிருத்திகைக்கான விரதம் இருந்து முருகப்பெருமானை ஆராதனை செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் மாலை நேரத்திலே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்ற அந்த நேரத்திலே கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்து முருகப்பெருமானை வணங்கிவிட்டு 6 சுமங்கலி பெண்களுக்கு, கிருத்திகை நட்சத்திரம் என்றால் கார்த்திகை பெண்கள் 6 பேர் என்று பொருள். ஆகவே 6 சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தால் நிச்சயமாக கிருத்திகையிலே பிறந்தவர்கள் எல்லா காரியங்களிலும் வெற்றி அடைவார்கள், நன்மைகளை அடைவார்கள். அன்றைய தினம் முருகப்பெருமானை ஆராதனை செய்வதற்கு, வணங்குவதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி, மே 9/5/2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று காலை 6:21 வரை பிரதமை திதி. அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை 4:18 வரை துதிய திதி. அதன் பிறகு திருத்திய திதி என்று 3 திதிகள் கூடுகிறது. ஒரு சூரிய உதயத்திலிருந்து மற்றொரு சூரிய உதயத்திற்குள் 3 திதிகள் கூடினால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள். அவமாகம் உள்ள நாளில் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பகல் 11:55 வரை கிருத்திகை நட்சத்திரம். அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். அன்றைய தினம் சோபன நாமயோகம், பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம். நேத்திரம் ஜீவன் 2 0 என்ற அளவில் இருக்கிறது. கிருத்திகையும் ரோகிணியும் வியாழக்கிழமையும் சேரும்போது மரணயோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளிகை மரணயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் வைசாக ஸ்நானம் ஆரம்பம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் முதற்கொண்டு 30 நாட்களுக்கு புனித நீராடுவதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. வைசாக ஸ்நானம் ஆரம்பிக்கும் என்று போடப்பட்ட அன்றைய நாள் முதற்கொண்டு 30 நாட்களுக்குள் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும், கலத்திர தோஷமோ அல்லது புத்திர தோஷமோ அல்லது எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த 30 நாட்கள் மிக ஏற்ற தினம். இந்த 30 நாட்களிலே உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற நாளை தேர்ந்தெடுத்து அன்றைய தினத்திலே தோஷ பரிகாரங்கள் செய்தால் நிச்சயமாக தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் சந்திர தரிசனம் 3ஆம் பிறை தெரியக்கூடிய தினம். அன்றைய தினம் 3ஆம் பிறையை தரிசனம் செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயுள் விருத்தியாகும். அன்றைய தினம் அவமாகம், வைசாக சுத்தம் என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். வைசாக மாதத்தில் அன்றைய தினம் முதற்கொண்டு தேய்பிறை வளர்ப்பிறை ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் முதற்கொண்டு வளர்ப்பிறை வைசாக சுத்தம் என்று ஆரம்பிக்கிறது. ஆகவே அந்த வளர்ப்பிறையிலே நீங்கள் இந்த அக்னி நட்சத்திரம் என்றும் பாராமல் நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம். அந்த அக்னி நட்சத்திரம் என்று கூரை போடுதல், அதாவது வீடு கட்டுவதற்கான கூரைகள் போடுதல், வீடு கட்ட ஆரம்பிப்புதல், வாசலுக்கால் வைத்தல் போன்ற வீடு சம்பந்தப்பட்ட காரியங்களை மட்டுமே தவிர்க்கப்பட வேண்டும். மற்றபடி மாதாந்திரமாக செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். திருமணம் போன்ற காரியங்கள் செய்யலாம். திருமணங்கள் போன்ற காரியங்கள் செய்யும் போது அனைவருக்கும், அதாவது ஆண் பெண் இருவருக்கும் நிச்சயமாக நல்ல தாராபலன் இருக்க வேண்டும். அவ்வாறு தாராபலன் இருந்து நீங்கள் திருமணம் செய்தால் நிச்சயமாக திருமணம் வெற்றியாகும் என்று இருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி, மே 10/5/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று திருத்தியை திதி. அன்றைய திருத்தியை திதி இரவு 2:50 வரை இருக்கிறது. அதன் பிறகு சௌர்த்தி திதி வருகிறது. வெள்ளிக்கிழமை என்று ரோகிணி நட்சத்திரம். பகல் 10:47 வரை ரோகிணி நட்சத்திரம். அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம். அதிகண்ட நாமயுகம், தைத்துலா கிரணம். அதன் பிறகு கரிசை கிரணம். நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ரோகிணியும் வெள்ளிக்கிழமையும் சேரும்போது மரணயோகம், மிருகசீர்ஷம் வெள்ளிக்கிழமையும் சேரும்போது சுத்தியோகம். ஆகவே அன்றைய தினத்திலே வெள்ளிக்கிழமை என்று பகல் 10:47 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் கிருத்த யுகாதி, கிருத்த யுகம் ஆரம்பிக்கப்பட்ட தினமாக அன்றைய தினம் இருக்கிறது. அன்றைய தினத்திலே தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, யுகாதி தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் அட்சய திருத்தியை. அட்சய திருத்தியை என்றால் அன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அட்சய பாத்திரம் எப்பொழுதும் நம்மை காக்கிறது. அதை போலவே அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்தால் அந்த நன்மைகள் நம்மை எப்பொழுதும் காக்கும். அன்றைய தினத்திலே அட்சய திருத்தியை என்றால் தான தர்மங்கள் ஏன் செய்ய வேண்டும் என்றால், அன்றைய தினத்திலே சூரியனும் உச்சமாக இருப்பார், சந்திரனும் உச்சமாக இருப்பார். நீங்கள் அந்த காலத்தில் எந்த விதமான அந்த பத்திரங்கள், தான பத்திரங்களை எடுத்துக்கொண்டாலும் சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரை இந்த பொருள் உனக்கு சொந்தமாக நான் தானம் கொடுக்கிறேன் என்று தான் இருக்கும். ஆகவே சூரியனும் சந்திரனும் சாட்சியாக இருப்பார்கள் என்று பொருள். எல்லா காரியங்களும் சூரியனும் சந்திரனும் சாட்சியாக இருப்பார்கள் என்று பொருள். அதன்படி அந்த நாளிலே அட்சய திருத்தி அன்று சூரியனும் உச்சமாக இருப்பார், சந்திரனும் உச்சமாக இருப்பார். ஆகவே அன்றைய தினம் நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் என்றிருக்கிறது. ஆனால் சமீபத்தில் சில வருடங்களாக
அன்றைய தினம் தங்கம் வாங்கினால் நன்மைகள், தங்கம் வாங்கினால் அட்சய பாத்திரம் போல் பெருகும் என்று கூறுகிறார்கள். தங்கம் வாங்குவதில் எந்த தடையும் கிடையாது. ஆனால் கூடவே தான தர்மங்களும் செய்யுங்கள். அதன் மூலமாக நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பலராம ஜெயந்தி, பலராமர் அவதாரம் செய்த தினம். அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் ராஜ மாதங்கி ஜெயந்தி என்று போடப்பட்டிருக்கும். எப்படி பெருமாளுக்கு 10 அவதாரங்கள் இருக்கிறதோ அதை போலவே அம்பாளுக்கும் 10 வடிவங்கள் இருக்கிறது. அந்த 10 வடிவங்களில் ராஜ மாதங்கி வடிவம் என்பது அவதாரம் செய்த தினம் இந்த வெள்ளிக்கிழமை அன்று. அன்றைய தினத்தில் ராஜ மாதங்கியை வழிபாடு செய்யலாம். அல்லது ராஜ மாதங்கி கோயில் இல்லாவிட்டால் பராசக்தி கோயில் இருந்தால் பராசக்தியை வழிபாடு செய்யலாம். அல்லது சிவன் கோயில்களுக்கு சென்று அம்பாளை வழிபாடு செய்யலாம். அதன் மூலமாக உங்கள் ஜாதகத்தில் புதன் பற்றிய தோஷங்கள் இருந்தால் அந்த புத தோஷங்கள் விலகும். கல்வி ஞானம் நிச்சயமாக கிடைக்கும் என்று இருக்கிறது. இந்த ராஜமாதங்கி கோயில் என்பது சேலத்தில் மன்னார்பாளையம் பகுதியிலே, மன்னார்பாளையம் பிரிவு ரோட்டிலே ராஜமாதங்கிக்குன்ற தனியாக கோயில் இருக்கிறது. அங்கே சென்றுவிட்டு வருவது நல்லது. அன்றைய தினம் பலராமர் அவதாரம் செய்த தினம் பக்கத்தில் இருப்பதால் அன்றைய தினம் ராஜமாதங்கியை வழிபாடு செய்தால் பலராமரை வழிபாடு செய்து அந்த நல்ல பலன்கள் கூட கிடைக்கும். ஆகவே அன்றைய தினம் பலராம ஜெயந்தியாகவும் இருக்கிறது, ராஜ மாதங்கி ஜெயந்தியாகவும் இருக்கிறது. புதன் தோஷத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கல்வி அறிவை விரும்புபவர்கள் அன்றைய தினம் பலராமரை வணங்கலாம். அல்லது ராஜ மாதங்கி என்று சொல்லக்கூடிய அம்பாளை வணங்குவதும் மிகவும் சிறப்பானது. அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே 11/5/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று சதுர்த்தி திதி. அன்றைய சதுர்த்தி திதி இரவு 2:04 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது. சனிக்கிழமை மிருகசீஷம் நட்சத்திரம் பகல் 10:15 வரை மிருகசீஷம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். சுகர்ம நாம் யோகம், வணிசை கரணம், நேத்திரம் 0 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. மிருகசீஷம் திருவாதிரையும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். சனிக்கிழமை என்ற நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் மாத சதுர்த்தி. மாதம் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதமிருந்து விநாயகரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. மேலும் அன்றைய தினத்திலே மாத சதுர்த்தியாக இருப்பதனால் கணபதி ஹோமங்கள் செய்வதற்கும் ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் வார்தா கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். வார்தா என்றால் வர்த்தமானம், வர்த்தமானம் என்றால் வளர்ச்சி என்று பொருள். அன்றைய தினம் கௌரி என்று சொல்லக்கூடிய அம்பாளை வணங்கினால் வளர்ச்சி, குடும்பத்தில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பகலாமுகி ஜெயந்தி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். எப்படி பெருமாளுக்கு 10 வடிவங்கள் இருக்கிறதோ அதே போலவே அம்பாளுக்கும் 10 வடிவங்கள். அந்த 10 வடிவங்களில் ஒரு வடிவம் பகலாமுகி வடிவம். அந்த பகலாமுகியுடைய ஜெயந்தி தினம் அன்றைய தினம். அன்றைய தினத்தில் பகலாமுகியை வணங்கினால் செவ்வாய் தோஷங்கள் விலகும். நரசிம்மரை வழிபாடு செய்த நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் பகலாமுகி என்று சொல்லக்கூடிய அம்பாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சனிக்கிழமை என்று வழக்கம் போல் சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற ஸ்ரீ பிரசன்ன முருகதாசாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ லட்சுமி ஹகிரவ சன்னிதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், பஞ்சாயத ஸ்தோத்திர பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபத்துத்தாரண ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திர சரணாம சூத்திரம் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திர பாராயணம் சரியாக இரவு 7 மணிக்கு மகா சங்கல்பத்துடன் ஆரம்பிக்கும். அந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.